1996 இல் சித்தார்த்தா என்பவரால் தொடங்கப்பட்ட கேஃபே காஃபி டே வெறும் காபி விற்கும் இடமல்ல, அது இந்தியாவின் நவீன இளைஞர்களின் கலாச்சாரத்தையே மாற்றியமைத்த ஒரு கனவு பயணம். ஒரு கப் காபியில் பல விஷயங்கள் நடக்கலாம் என்ற ஒற்றை வாசகத்துடன் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கிளைகளுடன் அசுர வளர்ச்சி பெற்று இந்திய வர்த்தக உலகின் உச்சத்தை தொட்டது. ஆனால் காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. கடுமையான தொழில் போட்டி மற்றும் 7000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமையால் 2019 இல் அதன் நிறுவனர் சித்தார்த்தா தற்கொலை செய்து கொண்டார். ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் நொறுங்கி நிறுவனம் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டது. அங்குதான் ஒரு பெண்ணின் அசாத்தியமான தியாகமும் துணிச்சலும் அரங்கேறியது. கணவனை இழந்த பெருந்துயரத்திலும் அவரது மனைவி மாளவிகா ஹெக்டே நிறுவனத்தின் பொறுப்பை தன் கைகளில் எடுத்தார். நிறுவனத்தை மூட மாட்டேன், கடன்களை அடைப்பேன் என்று சபதமேற்று இரவு பகலாக உழைத்தார். வீணான செலவுகளை குறைத்து சொத்துக்களை விற்று ஊழியர்களுக்கு நம்பிக்கையூட்டி தன் கணவரின் கனவை உயிர்ப்பித்தார். 7269 கோடி கடனில் இருந்த நிறுவனத்தை அசாத்திய மனவலிமையால் சில 100 கோடிகளாக குறைத்து வீழ்ச்சியின் விளிம்பிலிருந்து மீட்டு இன்றும் வெற்றிகரமாக நடத்தி காட்டுகிறார். தோல்விகள் உங்களை நிலைகுலையச் செய்தாலும் துணிச்சலும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த ஒரு சாம்பல் மேட்டிலிருந்தும் பீனிக்ஸ் பறவையாய் மீண்டெழலாம் என்பதற்கு இந்த காபி ராணியின் கதையே ஆகச்சிறந்த உதாரணம்.